டிராப் லெவன்ஸ் அணியினருக்கிடையே போட்டி தொடங்க உள்ளது. அண்ணல் பறக்கும் போட்டி. 2 அணி வீரர்களும் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள், ஆட்டத்தின் போக்கையை மாற்றக்கூடியவர்கள், வெற்றி கனியை வீசிக்க 2 அணி வீரர்களும் சிறப்பாக விளையாடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த போட்டியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தனா கிரிக்கெட்டிங் ஈவெண்ட்ஸ் நண்பர்களுக்கும், நன்னங்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் உயர் திரு பி கிரி அவர்களுக்கும், SA கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளரான செந்தில்குமார் அவர்களுக்கும், கிரிக்கெட் வீரர்களின் சார்பாகவும் ரசிகர்கள் சார்பாகவும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தொடர்ந்து மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மது 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 போன மேட்ச் மனது மேட்ச் யாருக்கு கொடுக்க சொல்லவே இல்லை. PSCC பா போன மேட்ச், அதுக்கு முன்னாடி மேட்ச் நாங்கள் ஆடணுமே 50-50 டார்கெட்டு. நான் தான் கமெண்ட்ரி பண்ணேன், நீங்கள் தான் சொல்லணும். அவரை கேளுங்களேன். லாஸ்ட் மேட்சா? நியூ ஸ்டார் வைசஸ் பவர் கைஸ். ஓகே ஓகே ஓகே. அதுக்கு முன்னாடி மேட்ச் மட்டும் யாரும் பண்ணுற மேட்ச் பார்க்க முடியாதா? அதுதான் ஸ்கோரர் தான் கேட்குறேன். ஸ்கோரர் இந்த சிறப்பான ஒரு அற்புதமான அதிரடியான மின்னலி கிரிக்கெட் போட்டியை ஏற்பாடு செய்திருக்கும் தனா கிரிக்கெட்டிங் ஈவெண்ட்ஸ் நண்பர்களுக்கும், முதல் முறையாக உங்களுக்காக மின்னலி கிரிக்கெட் போட்டியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தனா கிரிக்கெட்டிங் ஈவெண்ட்ஸ் நண்பர்களுக்கும், இந்த போட்டிக்கு பேருதவி வழங்கிக் கொண்டிருக்கும் நன்னங்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் உயர் திரு வி கிரி அவர்களுக்கும், SA கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளரான செந்தில்குமார் அவர்களுக்கும், கிரிக்கெட் வீரர்கள் சார்பாகவும் ரசிகர்கள் சார்பாகவும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தொடர்ந்து மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது டிராப் 11 வெர்சஸ் PK 11. டிராப் 11 தனது அணியினர் பேட்டிங் செய்யும் என்று களத்தில் உள்ளார்கள். இதனை அடுத்து PKCC அணியினர் பந்து வீச தயாராகிறார்கள். முதல் பந்து bowler நேம் PK 11 யாருன்னா ஒருத்தர் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். bowler நேம் வேணும் உங்களுக்கு. PK 11 12th மேன் இங்கே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். bowler நேம் தெரில. யாரு லாஸ்ட் மேட்ச் மேன் ஆஃப் தி மேட்ச் யாரு? Sudarshan. Last match man of the match award goes to Sudarshan from unga team பேர் சொல்லுங்க. நியூ ஸ்டார் சுதர்ஷன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சூர்யா இப்போ பிரசன்ட் மேட்ச் சொல்லுங்க மணி. சரிப்பா ஓகே. கொஞ்சம் மணி பேசிட்டு சொல்ல மணி. பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வெயிட் பண்ணுறேன். சரி ஓகே. சிறப்பான பந்து வச்சு சிறப்பான தடுப்பாட்டம், ரன் எடுக்க வாய்ப்பில்லை. டிராப் 11 வெர்சஸ் PK 11.
அடுத்த போட்டி வினோத் சிசி அணியினருக்கும் சிறப்பான ஒரு ஷாட் கேட்ச் ஆகும். எஸ், ஒரு சிறப்பான ஒரு அற்புதமான அதிரடியான விக்கெட்டை வீழ்த்தியுள்ளார். போலர் நேம் தெரியல. பிகே 11 வந்து யாரா 12th மேன் வாங்க, ட்ராப் 11 வந்து 12th மேன் வாங்க. பேர்லாம் தெரில, பேர் தெரியாமல் யாருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் எப்படி கொடுக்கணும்னு ஒன்றும் புரியல. கொஞ்சம் எல்லாரும் வந்து கொஞ்சம் மேட்ச் இந்த ஆட்டத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்து உதவுமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். பிகே 11 12th மேன், ட்ராப் 11 12th மேன். கொஞ்சம் வாங்க கமெண்ட்ரி இருக்கு. அடுத்த போட்டி வினோத் சிசி வர்சஸ் வெங்கட். வினோத் சிசிக்கும் வெங்கட் வினோத் சிசிக்கும் ஓகே. எஸ்ஜே லோகேஷ் டாஸ் போட வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு சிறப்பான அற்புதமான அதிரடியான தடுப்பாட்டம். 1 2 3 4 சிறப்பான ஒரு முதல் பவுண்டரியை பதிவு செய்துள்ளார் மட்டை வீச்சாளர். அவர் பேர் வேணும்னா வந்து பேர் சொல்லுங்க, பேர் தெரியல. டிராப் 11ல ஒரு பேட்ஸ்மேன், அவ்வளவுதான். சிறப்பான ஒரு பவுண்டரி, நல்ல ஒரு இடைவெளி, நீண்ட தூரம் சேஸ் செய்தார் ஃபீல்டர், தடுக்க முடியவில்லை. போலர் நேம் உதய் சிறப்பான ஒரு பந்து வீச்சை தொடர்ந்துள்ளார். இத்துடன் முதல் ஓவர் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை யார் கவுண்ட் பண்றது? 4 ரன்கள், 1 விக்கெட் இழப்பிற்கு. ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ஓவர் 4 for 1, டிராப் 11s. ஏதோ கலாசி விட்டுக்கிறானுங்க அவனை. போலர் நேம் சங்கர் டு அஜித், ஏகே அஜித். சிறப்பான ஒரு ஒரு பந்து வீச்சு, அற்புதமான ஒரு விக்கெட். தான் வீசிய முதல் பந்திலேயே விக்கெட்டை வீழ்த்தியுள்ளார் சங்கர். சிறப்பான பந்து வீச்சு, சிறப்பான ஒரு விக்கெட்டை வீழ்த்தியுள்ளார். அஜித் சற்று தடுமாற்றத்துடன் ஏமாற்றத்துடன் வெளியேறுகிறார். டிராப் 11 அணியில் இருந்து வந்திருக்கும் 12th மேன் அவர்களை வருக என்று அன்புடன் வரவேற்கின்றோம். ராம் அடுத்து புதிதாக களம் காண வந்து கொண்டிருக்கிறார். நியூ பேட்ஸ்மேன் ராம் from drop 11s. கிரிக்கெட் வீரர்களில் ஒரு கவனத்திற்கு தயவுசெய்து யாரும் தேவையில்லாம அன்னெசரி டாக்லாம் வேணாங்க. மணி சிறப்பான தடுப்பாட்டம், எளிதான ஒன்று. ராம் தான் சந்தித்த முதல் பந்திலேயே தனது கணக்கை தொடங்கியுள்ளார். எளிதான ஒன்று. இந்த போட்டியை ரசித்துக் கொண்டிருக்கும் ரசிகர்களையும் வீரர்களையும் வருக என்று தனா கிரிக்கெட்டிங் ஈவென்ட்ஸ் நண்பர்கள் சார்பாகவும், நன்மங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் உயர் திரு வி கிரி அவர்களின் சார்பாகவும், எஸ்ஏ கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளரான செந்தில்குமார் அவர்களின் சார்பாக வருக என்று மகிழ்ச்சி வரவேற்கின்றோம். சிறப்பான ஒரு அற்புதமான அதிரடியான பந்து வச்சு ரன் எடுக்க வாய்ப்பு இல்லை. தொடர்ந்து சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் 2 அணி வீரர்களும் வெற்றிக்கணியை ருசிக்க. டிராப் 11 வர்சஸ் பிகே 11s. மீண்டும் ஒரு சிறப்பான தடுப்பாடு, எளிதான ஃபீல்டிங்.
மின்னல் வேக ஃபீல்டிங், ரன் அவுட் வாய்ப்பு நிறைவேற்றப்பட்டுள்ளது. சிறப்பான ஒரு ஃபீல்டிங். குமார் ஃப்ரம் PKCC. அடுத்து சங்கர் டு ராம். மீண்டும் ஒரு சிறப்பான தடுப்பாட்டம். எளிதான ஒன்று, ரன் அவுட் வாய்ப்புல இல்லை, எளிதான ஒன்று. மேலும் அணி எண்ணிக்கை ஒன்று உயர்கிறது. தொடர்ந்து சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் 2 அணி வீரர்களும் வெற்றிக்கணி ருசிக்க. சிறப்பான பந்து வச்சு ரன் எடுக்க வாய்ப்பில்லை. ஓவர். இத்துடன் 2 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணி எண்ணிக்கை 7. ஆஃப்டர் செகண்ட் ஓவர் 7 for 2. அடுத்த போட்டி வினோத் சிசி வர்சஸ் SJ லோகேஷ். 2 அணி தலைவர்களும் எங்கிருந்தாலும் கமெண்ட்ரிக்கு வந்து டாஸ் போடுமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். வினோத் சிசி கேப்டன், SJ கேப்டன், தயவு செய்து கமெண்ட்ரிக்கு வந்து டாஸ் போடுமாறு உங்களை வெங்கட் அவர்கள் அன்புடன் அழைக்கின்றார். அடுத்த போட்டி வினோத் சிசி வர்சஸ் SJ லோகேஷ் சிசி. தயவு செய்து 2 அணி தலைவர்களும் கமெண்ட்ரிக்கு வந்து வெங்கட்டிடம் டாஸ் போடுமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். உதய் டு ராம். சிறப்பான பந்து வச்சு ரன் எடுக்க வாய்ப்பில்லை. வெங்கட் எங்க இருக்கீங்க? வெங்கட் அது வந்துட்டு இருக்காங்க டாஸ் போடுறதுக்கு. மீண்டும் ஒரு சிறப்பான கேட்ச். அங்க அடுத்து புதிதாக களம் காண வந்து கொண்டிருக்கிறார் இடது கை மட்டை வீச்சாளர் பூபால். இவரும் ஒரு சிறந்த மட்டை வீச்சாளர். ஆட்டத்தின் போக்கையே சில நேரங்களில் மாற்றக்கூடியவர். அதிரடியாகவும் ஆக்ரோஷமாகவும் நேர்த்தியான தனது மட்டை வீச்சை வெளிப்படுத்தியவர். சற்று பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்று. டிராப் 11 அணியினருக்காக பூபால். ஓகே. கிரிக்கெட் வீரர்களின் கவனத்திற்கு, நீங்கள் உங்கள் இடத்துல யாருன்னா எம்டி வாட்டர் கேன் வச்சிருந்தீங்கன்னா தயவுசெய்து கமெண்ட்ரி அருகே எடுத்து வந்து கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். டாஸ் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வினோத் சிசி வர்சஸ் SJ லோகேஷ் சிசி. ஓகே, சூப்பர். சிறப்பான ஒரு அற்புதமான அதிரடியான தான் சந்தித்த முதல் பந்திலேயே ஒரு அட்டகாசமான ஒரு இமாலய சிக்ஸர் எடுத்துள்ளார் பூபால். சிறப்பான ஒரு ஷாட் பூபால். மீண்டும் ஒரு ஷாட் கேட்ச் ஆகுமா? எஸ், ஒரு சிறந்த ஒரு சிக்ஸர், அப்படியே ஒரு சிறந்த ஒரு விக்கெட்டை வைத்துள்ளார் உதய். பூபால் சற்று ஏமாற்றத்துடன் தடுமாற்றத்துடன் வெளியேறுகிறார். தனது விக்கெட்டை பறிகொடுத்து பூபாலை அடுத்து புதிதாக களம் காண வந்து கொண்டிருக்கிறார் டிராப் 11 அணியில் இருக்கும் நட்சத்திர வீரர்.
அரவிந்த் ஆட்டத்தின் போக்கையே மாற்றக்கூடியவர், நட்சத்திர வீரர். இவர் ஒரு சிறந்த ஆல்ரவுண்டர், சிறப்பாக விளையாடக்கூடியவர். அரவிந்த் அவர்கள் புதிதாக களம் வந்து கொண்டிருக்கிறார். உதய் டு அரவிந்த். எம்டி ஆர்டருக்கு என்ன கொஞ்சம் கொடுத்துருப்பா, யாருன்னா வச்சுருந்தீங்கன்னா ப்ளீஸ். இன்று ஒரு சிறப்பான ஒரு அற்புதமான அதிரடியான பந்து வச்சு எளிதான ஒன்று. சிறப்பான ஒரு தடுப்பாட்டம் அரவிந்திடமிருந்து அற்புதமாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். 2 அணி வீரர்கள் வெற்றிக்கணி ருசிக்க டிராப் 11 வர்சஸ் பிக் 11. இது ஒரு அகலப்பந்து. இந்த போட்டிக்கு நடுவராக பணிபுரிந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கு கிரிக்கெட் வீரர்கள் சார்பும் ரசிகர்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி, பாராட்டுகள், வாழ்த்துக்கள். இந்த போட்டியை எல்ஐ ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் சிறப்பாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. எல்ஐ ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்திற்கு மிகவும் சிறப்பான ஒரு அற்புதமான அதிரடியான ஆக்ரோஷமான பந்து வச்சு ரன் எடுக்க வாய்ப்பில்லை. ஓவர். இத்துடன் 3 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணி எண்ணிக்கை 15. 3 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணி எண்ணிக்கை 15. 4 விக்கெட் இழப்பிற்கு ஆஃப்டர் 3 overs 15 for 4. அடுத்து சங்கர் பந்து வீச எதிர்கொள்பவர் அரவிந்த். டம்ளரா? பார்த்து ஆறா? நான் தான் சொன்னல, ஆட்டத்தின் போக்கையை மாற்றக்கூடியவர், சிறந்த ஒரு அதிரடி ஆட்டக்காரர், சிறந்த ஆல்ரவுண்டர் அரவிந்த். செகண்ட் பால்ல ஒரு 6, ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு சிங்கிள், 7 ரன் 2 பால்ல. சிறப்பான ஒரு அற்புதமான அதிரடியான ஆக்ரோஷமான டெரிஃபிக் பேட்டிங். அகைன் மிஸ்டர் சங்கர் டு அரவிந்த். சிறப்பான பந்து வீச்சு இல்லை, அகலப்பந்து. நன்றி. ரிவ்யூ ஆகும்ப்பா, வைடு ரிவ்யூ கேட்டிருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஆனால் கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணால் டக்குன்னு முடிக்கலாம். அன்னெசரி ஆர்குமெண்ட்டும் ரிவ்யூலாம் வேணாம். ரிவ்யூ ஆகும் வைடா லைன் மட்டும் ஷஃப்ல இருக்காரா? வைடு தான்ப்பா, வைடு இல்லையா? ஷஃப்ல இருக்காரா? ஷஃப்ல ஆகலையாப்பா? அது நீங்களே டிசைட் பண்ணி சொல்லுங்கப்பா. வைடா இல்லைன்ற நீங்களே சொல்லுங்க, வெயிட் பண்ணுங்க. பால் ரைட் பா, பால் ரைட், நாட் அ வைட். வைடு இல்ல.
லாஸ்ட்டு கொடுங்க சொல்லிட்டாங்க. எல்லாருக்குமே லாஸ்ட், உங்களுக்கும் தான். தனா செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தனா தான் கேட்கணும். வைடு இல்லைப்பா. இங்கே ரிவ்யூ செக் பண்ணி தான் சொல்கிறேன், தெளிவாக செக் பண்ணி தான் சொல்கிறேன். வைடு இல்லை. எல்லாருக்குமே நியூட்ரலாக தானே பார்க்க முடியும். வைடு இல்லைனா வைடு இல்லை தான். மீண்டும் ஒரு சிறப்பான தடுப்பாடு, எளிதான ஒன்று. அடுத்த போட்டி வினோத் சிசி வர்சஸ் எஸ்ஏ லோகேஷ் சிசி. வினோத் சிசி அணியினர் டாஸில் வெற்றி பெற்று தனது அணியினர் பந்து வீசும் என்று அதிரடியாக அறிவித்துள்ளார்கள். இதனையடுத்து இந்த போட்டி முடிந்தவுடன் எஸ்ஏ லோகேஷ் சிசி பேட்டிங் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு அற்புதமான ஷாட். அது 1-2. எஸ், எளிதான ஒன்று. ரிவ்யூ என்ன கேட்டாலும் நீங்க செக் பண்ணி சொல்றீங்க. டெசிஷன் நீங்க சொல்லுங்க. இல்ல ஜி, நான் காமிக்கிறேன். இல்ல எப்போ ரிவ்யூ வந்தாலும் நீங்க வந்து டெசிஷன் ஃபைனல் பண்ணுங்க. அகல பந்து வைட். இது ரிவ்யூ போலாமா? ரிவ்யூ வாங்க ரிவ்யூ பார்க்குறோம். இல்லை எடுப்பார். பால் ரைட்டா? பால் ரைட். வைடு கிடையாது. பால் உள்ளதான், வைடு கிடையாது. நாட் a வைட். பால் ரைட். ஓவர் முடிஞ்சா? இத்துடன் 4 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை எவ்வளோப்பா? 24. 4 விக்கெட் இழப்பிற்கு ஆஃப்டர் 4 overs 24 for 4. ஆமா, நான் தப்பா தானே பேசுறேன். நீ நல்லா பார்த்து அவன் யார் ரன் அவுட் ஆனா இது ஆனா நீ தான் மைக்கிலே கேட்குற. நான் கேட்டானா இல்லையா? என்ன பேசுறேன்? ரன் அவுட் ஆன எதுக்கு ரன் அவுட் ஆனடா, எதுக்கான மைக்கில் தான் பேசுறேன். இவன் ஏன் ரன் அவுட் ஆன, நீ ஏன்டா ரன் அவுட் ஆனன்னு மைக்கில் தான் கேட்குறேன். அதுக்கு இது மைக்கில் தான் கேட்குறேன். அது தனியாக நீ கேட்டுக்கிட்டு வேற. நீ அது பிளேயரை வச்சு பேசுனா அவனை பேச வேணா சொல்ல. இல்லைண்ணா, நம்ம 2 பேரும் தான் விளையாடுறோம். நீ எனக்கு போலிங் போடுறேன். எப்பயே பேசி முடிச்சு நான் அதுதான் நான் அவனை அப்பயே கேட்டேன்னா இவரு வந்து எனக்கு போலிங் ஆப்ஷன் இவரு வந்து மையம் பேசுறேன். கேட்டு தான் ஏன் பேசுறேன்? நான் மட்டும் பேசுறேன். அவனுக்கு கேட்க இதுதானா மேட்டர். சரி ஓகேண்ணா. எல்லாரும் விளையாட தான் வந்து என்ன அவனுங்களை கேட்டுருக்குது. இங்கே கேட்டுச்சா? ஏன் அவன் ரன் அவுட் ஆனா, ஏன் அவன் இது இதை மைக் ஆன் பண்ணி தான் கேட்டேன். அது தெரியாம ஆஃப் ஸ்டிக்ல நின்னா எப்படி செகண்ட் லைன் ஆஃப் ஸ்டிக் வெளில நின்னாதானே செகண்ட் லைன் வாய்ட் கிடக்கும். ஆஃப் ஸ்டிக்ல அது எப்படி தெரியுமா சொல்றாங்க? லெக் ஸ்டிப்ல நிக்கறாங்கல்ல, அது கூட எப்படின்னா எப்படி அது ரூல் என்னது? அவங்க பாக்கறத விட ரூல் என்னது?
ஆஃப் ஸ்டிக் வெளியில வந்தாதான் ஆஃப் ஸ்டிக் 1 இன்ச் வெளியில வந்தாதான் அது செகண்ட் லைன் கணக்காகும். அது எப்படி ப்ரோ அது எப்படி? அப்போ ஸ்டான்ஸ் ஆஃப் ஸ்டிக் என்ன செகண்ட் லைன்? ஏய் ஏய் ஆர் எங்க அருண் எங்க ஜாலியே பேசணும். நீ யாரையுமே பேரு நீ என்னன்றா நீ ஒரு பிளேயரு அந்த மாதிரி நடக்காது. நீ மைக்கில் நல்லா பேசுவ, கரெக்டாக நான் மைக்கில் பேசணும்னு சொல்லுவேன். எந்த டீம் விளாடுதோ அந்த டீமுக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க. இந்த டீம் நம்ம டீம் நாங்கள் டீம் பேசுறோம். நீ எப்படி மைக்கில் பேசுவாங்க தப்பா பேசாத. எப்பவுமே நானும் அங்கேருந்து கத்தினே இருக்கிறேண்ணா. மைக் ஆஃப் பண்ணிட்டு பேச சொல்லு, மைக் ஆஃப் பண்ணிட்டு பேச சொல்லுன்னு. இப்போ நாங்கள் ஜெயிக்கணுமா அப்போ நீங்கள் ஜெயிக்கணும்னு யோசிப்பீங்களா மைக்கில்? இப்போ பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, இது வந்து லைவ் ஓடுது. ஓகே ஓகே, நான் அவனுக்கு கேட்கறதுக்கு அப்படியே கேட்டேன். சாரி சார். சரிப்பா சரி. தப்பு உங்கள் மேலே இருக்கு. தப்பு கண்டிப்பாக நடக்காது அதுக்கப்புறம். ஆனால் மைக் அந்த கேபிள் கொடுங்கண்ணா. தப்புண்ணா அந்த கேபிள் ஓகே ஓகே. சரிப்பா சரி. சரிப்பா சரி. சரிப்பா சரி. 5வது ஓவரா? அடுத்து பாக்கியா 2 சிறப்பான ஒரு பந்து வச்சு எளிதான ஒன்று. அரவிந்த் பைடா 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 பை பை பை. சிறப்பான ஒரு பந்து வச்சு எளிதான ஒன்று. பாக்கியா சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். கேட்ச். எஸ், சிறப்பான ஒரு விக்கெட்டை, அற்புதமான ஒரு விக்கெட்டை வீழ்த்தியுள்ளார் பாக்கியா. இத்துடன் அரவிந்த் அவர்கள் சற்று ஏமாற்றத்துடன் தடுமாற்றத்துடன் வெளியேறுகிறார். அரவிந்தை எடுத்து புதிதாக களம் காண வந்து கொண்டிருக்கிறார். இவரும் ஒரு சிறந்த ஆல்ரவுண்டர், ஆட்டத்தின் போக்கையை மாற்றக்கூடியவர் சரவணன். மைக்கில் கேட்குதா? சரி சரி. ஓகே ஓகே. சிறப்பான ஒரு தடுப்பாட்டம், எளிதான ஒன்று. அலியா? ஓகே ஓகே. பாக்கி 2 அலி. சிறப்பான பந்து வச்சு ரன் எடுக்கும் வாய்ப்பில்லை. சிறந்த முறையில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இரண்டு அணி வீரர்கள் வெற்றிக்கணியை ருசிக்க. இன்னும் சிறப்பான ஒரு தடுப்பாடும், எளிதான 1 2 ஆகுமா? மிஸ்ஃபீல்டிங் இல்லை, எளிதான 1 மட்டும். ஓவர். இத்துடன் 5 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணி எண்ணிக்கை
28 5 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணி எண்ணிக்கை 28 5 விக்கெட் இழப்பிற்கு ஆஃப்டர் 5 ஓவர்ஸ் 28 for 5. அடுத்து பந்து வீச தயாராகிறார். bowler name வினோதா. bowler name பா மணி. ஓகே மணி டு அலி. வைட் அகலப்பந்து. நன்றி. சிறப்பான ஒரு ஷாட். அது கேட்ச் ஆகுமா? இல்லை. 6 சிக்ஸர். ஒரு சிறப்பான ஒரு அதிரடியான ஒரு சிக்ஸரை அடித்துள்ளார் அலி. எம்டி கேன் யாருன்னா வச்சுருந்தா தயவுசெய்து இங்கே எத்தனை கொடுத்துருப்பா கமெண்ட்ரி கிட்ட. எம்டி கேனு வாட்டர் கேனு எம்டி வாட்டர் கேன் யாருன்னா வச்சுருந்தா தயவுசெய்து கமெண்ட்ரி அறிக்கையை வந்து கொடுத்து விட்டு செல்லுமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம், கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்த போட்டி வினோத் சிசி vs எஸ்ஏ லோகேஷ் சிசி அணியினருக்கு போட்டி நடைபெற உள்ளது. வினோத் சிசி டாஸில் வெற்றி பெற்று தனது அணியினர் பந்து வீச தயாராக உள்ளார்கள். இதனையடுத்து எஸ்ஏ லோகேஷ் சொல்லுங்க என்னாச்சு? என்னவா தானா அவங்க என்னன்னு கேளுங்க. அவங்க என்ன கேட்குறாங்க ஆர்குமெண்ட்டு? ஓகே. தேர்ட் பவர் பிளே. விட்டானா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அம்பையர் சொல்லவே இல்லையா? அதனாலதான் வெளியே வந்து கேட்டா. புரியுது. தேவையில்லாமலாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதெல்லாம் ஒரு ஆர்குமெண்ட்டோ இல்லை டக்குன்னு மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணுங்க. மேட்ச் ஒரு டோர்னமெண்ட்டை கண்டக்ட் பண்ணி ஒரு லைட் ஷீட் டோர்னமெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது. எவ்வளோ கஷ்டன்றது நடத்தி பார்த்தா மட்டும்தான் தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்க. தயவுசெய்து போட்டி எந்த ஒரு தாமதமும் இல்லாமல், போட்டி விரைவாக எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் இல்லாமல் தயவுசெய்து விரைவாக நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். unnecessary arguments ப்ளீஸ் அவாய்ட். தயவுசெய்து தேவையில்லாத ஒரு வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் என்று அன்புடன் அறிவுறுத்துகின்றோம். போட்டியை விரைவாக நடத்தி தருமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் எடுத்துருச்சு யார் தான் ஜி நீங்கள் எடுத்து வச்சுருங்க நீங்கள் எடுத்து வச்சுருங்க, அவ்வளோதான். யார் வேணுமோ வந்து எடுத்துகிட்டு போட்டோம். அது நீங்கள் போடும் போது நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கணும். யார் தான் எடுத்து அப்புறம் மிஸ் ஆகிட போதும். அடுத்த போட்டி வினோத் சிசி vs எஸ்ஏ லோக்கி சிசி. ரொம்ப நேரமாக ஆர்குமெண்ட்டு போயிட்டுருக்கு. தேவையில்லாத ஆர்குமெண்ட்டுன்னு நினைக்கிறேன். இது டக்குன்னு மேட்சை முடிங்க. யார் சைடில்
நியாயம் இருக்கோ டக்குன்னு அவங்க சைடில் ஓகே சொல்லி டக்குன்னு பாசிட்டிவாக மேட்சை முடிங்க. டைம் இல்லை. இந்த போட்டியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மின்னொலி கிரிக்கெட் போட்டியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தனா கிரிக்கெட்டிங் ஈவெண்ட்ஸ் நண்பர்களுக்கும், நன்மங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் உயர் திரு பி கிரி அவர்களுக்கும், எஸ்ஏ கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளரான செந்தில் குமார் அவர்களுக்கும், கிரிக்கெட் வீரர்கள் சார்பாகவும் ரசிகர்கள் சார்பாகவும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தொடர்ந்து மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்கின்றோம். போட்டியை விரைவாக நடத்தி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். நேரமின்மை காரணத்தினால் போட்டியை விரைவாக முடித்து தருமாறு ஒத்துழைக்குமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மேட்சை கொஞ்சம் சீக்கிரம் முடிங்க. அடுத்த போட்டி பினோ சிசி வர்சஸ் எஸ்ஏ லோக்கி சிசி. கொஞ்சம் டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்க. தேவையில்லாமல் வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் என்று அன்புடன் அறிவுறுத்துகின்றோம். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நமக்கு நல்லது. போட்டி விரைவாக நடத்தணும். ஏன்னா நேரம் இன்னும் நேற்று வேற ஒரு மழை பெஞ்சிச்சு, இல்லைன்னா கூட நடத்தலாம். நேற்று மேட்சை எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம் தெரில. தயவுசெய்து வீரர்கள் இதனை கருத்தில் கொண்டு போட்டிக்கு ஒத்துழைக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நோ பால். நன்றி. நோ பால். ஓகேப்பா ஓகேப்பா. நோ பால். நோ பால். பவர் பிளேயர் இருக்கு. பவர் இது சார், இது ஃபீட்லாம் கிடையாது. இவனே வெங்கட் இங்கே கொஞ்சம் யாருமே நிற்காதீங்க. தெரிய மாட்டேன். சிறப்பான தடுப்பாட்டம், எளிதான ஒன்று. அதிரடியாக ஆக்ரோஷமாக விளையாடி கொண்டிருக்கிறார் அலி. அடுத்து சரவணன். சிறப்பான பந்து வச்சு ரன் எடுக்க வாய்ப்பில்லை. அற்புதமாக அதிரடியாக ஆக்ரோஷமாக அட்டகாசமாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் மணி. பிகே 11 சிசி அணியினருக்காக மணி டு சரவணன். அகலப்பந்து. நன்றி. இது ஒரு வைடு பா. வைடு தான். இல்ல ஸ்கோர் யார் போறான்னு தெரியல. அங்கேயே போடுறாங்க. ஆமா. அப்போ ஓகே. அப்போ நீங்க ஸ்கோர் போறீங்கன்னு நினைச்சீங்க. அதனால தான் அங்க போட்ட வரைக்கும் தெரிஞ்சிட்டு. சிறப்பான ஒரு ஷாட் இது. அவர் நிக்கிற ஸ்டாண்டே தெரிஞ்சு போச்சு. அடிச்சா 6 மட்டும்தான். ஒரு இமாலய சிக்ஸரை தனது கவுண்டை ஸ்டார்ட் பண்ணியுள்ளார் சரவணன். அதிரடியான ஒரு இமாலய சிக்ஸரை என்று கூற வேண்டும். சிறப்பான ஒரு டெரிஃபிக் ஹிட் ஃப்ரம் சரவணன். டிராப் 11 அணிக்காக மீண்டும் மணி டு சரவணன். சரத் யாரோ மீண்டும் ஒரு 6. சிறப்பான ஒரு அற்புதமான அதிரடியான ஆக்ரோஷமான அட்டகாசமான இமாலய சிக்ஸரை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் சரவணன். சிறந்த ஒரு நட்சத்திர வீரர், ஆல்ரவுண்டர், ஆட்டத்தின் போக்கையே மாற்றக்கூடியவர். டிராப் 11 அணியினருக்காக சரவணன்.
நேற்று அப்படிதான் ஆயிடுச்சு. மீண்டும் ஒரு சிறப்பான ஷாட். கேட்ச் ஆகுமா? 1 2 3 4 தொடர்ந்து ஒரு 2 சிக்ஸர் ஒரு 4. சிறப்பான ஒரு பேட்டிங் திறனை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் சரவணன். டிராப் லெவன்ஸ் அணியினருக்காக. ஓவர் முடியல. வெங்கட் ஒன்று இப்படி இல்லை அப்படி. இங்கேருந்து ஒரு 2 சேர் எடுத்தாலுமே இங்கே வர மாட்டேங்க. அடுத்து மீண்டும் மணி டு சரவணன். மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு அற்புதமான அதிரடியான ஒரு இமாலய சிக்ஸர். இந்த ஓவரில் மட்டும் ஒரு 4 பால்ல 3 சிக்ஸர் ஒரு 4 வச்சிருக்காரு. ஒரு சிறந்த ஒரு பேட்டிங் திறனை சிறப்பாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் சரவணன். ஓவர். இத்துடன் 6 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் 60 ரன்கள், 6 விக்கெட் இழப்பிற்கு, மன்னிக்கவும் 5 விக்கெட் இழப்பிற்கு. ஆஃப்டர் 6 overs 60 for 5. 6 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணி எண்ணிக்கை 60, 5 விக்கெட் இழப்பிற்கு. Next over, Baki to Ali. Syed Ali. இன்னும் ஒரு சிறப்பான ஒரு ஷாட் அது. 1 2 3 4 ஒரு சிறப்பான ஒரு அதிரடியான ஒரு பவுண்டரி அடித்துள்ளார் சையத் அலி. பாக்கி ஓவரில் இது கொஞ்சம் நாயெல்லாம் தடுத்து விட்டு நல்லா இருக்கும். ஒரு பால் தடுத்தா கூட அது ஒரு பெரிய ஆர்குமெண்ட்டாக போகும். நாய்களை தோற்று விட்ருங்க. ஒரு பால் தடுத்தா கூட அப்புறம் தேவையில்லாம ஆர்குமெண்ட் போவோம்ப்பா, பார்த்துங்க. சிறப்பான பந்து வச்சு ரன் எடுக்க வாய்ப்பில்லை. அதிரடியான பந்து வச்சு மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வச்சு பைஸ் என்ற முறையில் எளிதான ஒன்று. அடுத்து பாக்கி டு சரவணன், அதிரடி ஆட்டக்காரர். சிறப்பான பந்து வச்சு நேர்த்தியான ஒரு தடுப்பாட்டம், எளிதான ஒன்று. சிறந்த பந்து வச்சு சிறந்த தடுப்பாட்டம், சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் 2 அணி வீரர்களும் வெற்றிக்கணியை ருசிக்க. அடுத்த போட்டி வினோத் சிசி vs SJ லக்கி சிசி. மீண்டும் ஒரு சிறப்பான தடுப்பாட்டம், எளிதான ஒன்று சையத் அலியிலிருந்து. இந்த போட்டியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தனா கிரிக்கெட்டிங் ஈவெண்ட்ஸ் நண்பர்களுக்கும், நண்பர்களும் ஊராட்சி மன்ற தலைவர் உயர் திரு கிரி அவர்களுக்கும், சிறப்பான பந்து வச்சு எஸ்ஏ கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளரான செந்தில்குமார் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார் நன்றியும் பாடல்களை தொடர்ந்து மகிழ்ச்சி தெரிவித்து ஓவர். இத்துடன் 7 ஓவர்கள் முடிவடைந்த நிலை அணி எண்ணிக்கை 67. ஆஃப்டர் 7 overs 67 for 5, 5 விக்கெட் இழப்பிற்கு. 42 பந்துகளில் 67 ரன்கள் அடித்துள்ளார்கள் டிராப் லெவன்ஸ் அணியில் இருக்கும் வீரர்கள். குறிப்பாக ஒரே ஓவரில் ஒரு 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 பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு அதிரடியும் கொண்டு வந்துள்ளார் அதிரடி ஆட்டக்காரர் சரவணன். அந்த ஓவரில் மட்டும் ஒரு 3 மெகா 6, ஒரு பவுண்டரி. சிறப்பான ஒரு ஷாட் அது எல்லாமே.
கடைசி மற்றும் இறுதி ஓவரை வீச வந்துள்ளார். கடைசி மற்றும் இறுதி ஓவரை வீச வந்துள்ளார் பாண்டி. எதிர்கொள்பவர் சையத் அலி. டைம் தேவையில்லாம நடுவர் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் ஒரு பாலுக்கும் எல்லாம் பேசினே இருக்க முடியாது. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் சொல்லுங்க. டைமே இல்லை. நடுவர் அவர்கள் டக்குன்னு மேட்ச் ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. ஒவ்வொரு பாலுக்கும் டைம் எடுத்துனாங்கன்னா மேட்ச் முடிக்க முடியாது. இதே தான் எல்லாருக்குமே, நான் இவங்கள மட்டும் சொல்ல, எல்லாருமே அதே மாதிரி ஃபாலோ பண்ணி மேட்சை கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுருங்க. சிறப்பான ஒரு ஷாட். கேட்ச் ஆகுமா? இல்லை. தான் வீசிய முதல் பந்திலேயே 6 கொடுத்துள்ளார் பாண்டி. சிறப்பான ஒரு அற்புதமான அதிரடியான இமாலய 6 ரன் கூறுவது சையத் அலி. சிறப்பான ஒரு ஷாட் அது. இந்த ஓவரில் முதல் பந்திலேயே ஒரு தனது அதிரடியை துவக்கியுள்ளார் சையத் அலி. மீண்டும் பாண்டி டு சையத் அலி. மிகவும் சிறப்பான பந்து வச்சு எளிதான ஒன்று, ஒரு ஸ்லோவர் என்று சொல்ல வேண்டும். சிறப்பான ஒரு கம்பேக் பவுலரிடமிருந்து. அடுத்து மீண்டும் பாண்டி டு அதிரடி ஆட்டக்காரர், ஆட்டத்தின் போக்கையே மாற்றக்கூடியவர், நட்சத்திர வீரர் சரவணன். மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு அற்புதமான அதிரடியான ஆக்ரோஷமான இமாலய 6 அடித்துள்ளார் சரவணன். அவர் தான் மேட்சை மாற்றினாரு. ஸ்கோர் எங்கேயோ இருக்குது, எங்கேயோ போயிடுச்சு. வேற கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு. சரியான ஷாட் எல்லாமே. வைட். இது ஒரு அகலப்பந்து. நன்றி. இந்த போட்டிக்கு நடுவர்களாக பணிபுரிந்து கொண்டிருக்கும் நடுவர்களுக்கு கிரிக்கெட் வீரர்கள் சார்பாகவும் ரசிகர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி. சிறப்பான ஒரு பந்து வச்சு கால் காப்பில் பட்டதால் ரன் இல்லைப்பா. இது ரன்னே இல்லை. ஷோக்கே கம்ப்ளீட் ஆகலப்பா. அம்பையர் தெளிவாக சொல்லிட்டாங்க, ரன்னு கிடையாது. இது ஒரு அற்புதமான அதிரடியான டாட் பந்து வச்சு ரன் எடுக்க வாய்ப்பில்லை. லாஸ்ட் 2 balls மோர். இது ஒரு அகலப்பந்து. சற்று தடமாட்டத்துடன் ஏமாற்றத்துடனும் ஏனோ தெரியவில்லை. ரன் அவுட் வாய்ப்பு நழுவ விடப்பட்டுள்ளது. ரன் அவுட் ஈஸியான ஒரு எளிதான ஒரு ரன் அவுட்டு சற்று தடுமாற்றத்துடன் நழுவ விடப்பட்டுள்ளது. ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையான ஒரு ரன் ஓட்டம் 2 ரன். அகலப்பந்து. மீண்டும் சற்று தடுமாற்றத்துடன் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் பாண்டி டு சரவணன். இது ஒரு சிறப்பான ஷாட். கேட்ச் ஆகுமா? 6. மீண்டும் ஒரு 6. தொடர்ந்து அதிரடியாகவும் ஆக்ரோஷமாகவும் அட்டகாசமாக விளையாடி கொண்டிருக்கிறார் அதிரடி ஆட்டக்காரர், நட்சத்திர வீரர் சரவணன் ஃப்ரம் டிராப் லெவன்ஸ். சிறப்பான ஒரு கம்பேக்கு. ரன் அவுட் வாய்ப்பு உள்ளதான். எஸ், ரன் அவுட் என்ற முறையில் சற்று ஏமாற்றுதலும் தடுமாற்றுதலும் வெளியேறுகிறார் சரவணன். இத்துடன் 8 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணி எண்ணிக்கை 91. 9 ஓவருக்கு சரி 8 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணி எண்ணிக்கை 91. இது வரைக்கும் ஆன மேட்ச்சில் செகண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு மேட்ச் ஒரு 100 ரன்னு, செகண்ட் ஹையஸ்ட் 91 நினைக்கிறேன். நல்ல ஒரு கம்பேக்கு, சரியான ஒரு மேட்ச்சு.
டிராப் லெவன்ஸ் குறிப்பாக அதிரடி ஆட்டக்காரர் நட்சத்திர வீரர் சரவணன் ஒரு சிறப்பான ஒரு அற்புதமான அதிரடியான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி சென்றுள்ளார். சையத் அலி அவர்கள் 18 பந்துகளில் 28 ரன்கள் அடித்துள்ளார். சரவணன் அவர்கள் 12 பந்துகளில் சரவணன் அவர்கள் 12 பந்துகளில் 36 அப்படியே டபுள் ட்ரிபிள் சான்சல் எக்ஸ்ட்ராடினரி பேட்டிங். கங்க்ராட்ஸ் டு போத் கைஸ் மிஸ்டர் சரவணன் அண்ட் சையத் அலி ஃப்ரம் டிராப் லெவன்ஸ். இந்த போட்டி சிறப்பாக மின்னலி போட்டி ஃப்ளட் லைட்ஸ் டோர்னமெண்ட்டை கண்டக்ட் செய்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தனா கிரிக்கெட்டிங் ஈவெண்ட்ஸ் நண்பர்களுக்கும் நன்மங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் உயர் திரு வி கிரி அவர்களுக்கும் எஸ்ஏ கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளரான செந்தில் குமார் அவர்களுக்கும் கிரிக்கெட் வீரர்கள் சார்பாகவும் ரசிகர்கள் சார்பாகவும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் வாழ்த்து தொடர்ந்து மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பிகேசிசிலேருந்து இங்கே சரவணன் கொஞ்சம் இங்கே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சரவணன் வெங்கடண்ணா கிஷோர் எங்கன்னா இருந்தா இங்கே அனுப்பிச்சு விடலாம். ஹலோ சொல்லு அதை வர சொல்லியிருக்கேண்ணா. சரி சரி அவ்வளோ சொல்லு. புரியுது சொல்ல கார் நம்பர் 6999. அதுக்கு முன்னாடி 2 கார் இருக்குது. அந்த காரை கொஞ்சம் எடுத்து மாற்றி விடுங்க. எந்த டீம் அந்த காரு கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க. ரெண்டு டீமோட 12th மேன் கொஞ்சம் இங்கே வாங்க ஸ்கோர் போடுறதுக்கு நேம் சொல்கிறதுக்கு. கிஷோர் வாடா இங்கே வா இங்கே வா ஸ்கோர் போடு. டீம் டிஷர்ட்டோட தான் எல்லாரும் உள்ளே வரணும். டிஷர்ட் இல்லாமல் எதுவும் பண்ணக்கூடாது. டிஷர்ட் இல்லாமல் எந்த பிளேயரும் அலோடு இல்லை உள்ள. இல்லை 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 லைவ்ல பார்க்கும்போது தெளிவாக தெரியாது. வேற யார் டிஷர்ட்னா போட்டு ஆட சொல்லுங்க டீம்ல.
ஏ கிஷோர் கொஞ்சம் இங்கே வாடா, ஸ்கோர் போடணும். நீ வாடா. 12th மேன் பிகேசிசி 12th மேன். நான் யாருண்ணா ஸ்ட்ரைக்கு? மணிராஜா. மணிராஜ் தானே? லைட்டாக ஃபேன் அப்படி திருப்பேன் மைக்கில். லைட்டாக இப்படி திருப்பேன். அதான் லைட்டாக இப்படி திருப்பேன். அதுக்கு தான் சொல்லுவேன். பாண்டி டு அரவிந்த். இந்தா ஒரு பால் அது மட்டும் பார்த்து போடு. இட்ஸ் a dot ball. சொல்டா. நான் அற்புதமான பேட்டிங். இட்ஸ் a boundary. நாலாவது பாலை பந்து வீச்சா அரவிந்த் ரெடியா இருக்கார். இட்ஸ் a dot ball. அற்புதமான பந்து வீச்சு. சரியான ஷாட். ஆனா பவுண்டரியில் தடுக்கப்பட்டு ஒரு ரன் மட்டுமே. ஓவரின் கடைசி பந்தை வீச அரவிந்த் டு மணிராஜ். இட்ஸ் a wide. உதிரிகள் உங்கள் எதிரிகள். ஆமா. இட்ஸ் a dot ball. ஒரு ஓவர் முடிவான நிலையில் ஸ்கோர் 6. எல்லா ஓவருக்கும் கும்பல் சேராதீங்க. 4 ஓவருக்கு ஒரு வாட்டி மட்டும்தான். அடுத்த பவுலர் அடுத்தடுத்த எண்டுக்கு கரெக்டாக போயிடுங்க. மேட்சை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடத்த கோஆப்ரேட் பண்ணுங்க எல்லா டீம்ஸும். இன்னும் 42 பால்ஸ்ல 86 ரன்ஸ் நீடட். இரண்டாவது ஓவர் போட முருகன். அதை எதிர்கொள்ள பாண்டி தயாராக இருக்கிறார். It's a wide.
இல்லை சிறப்பான பந்து வீச்சு. இது டாட் பால். கால் காப்பீட்பட்ட பந்து லெக் பை மூலமாக ஒரு ரன். அற்புதமான பந்து வீச்சு. டாட் பால். So wide. உதிரிகள் உங்கள் எதிரிகள். மூணு பால் முடிஞ்சிருக்கு. இன்னும் 3 பால் இருக்கு. இட்ஸ் a wicket. மணிராஜ் கேட்ச் என்ற முறையில் ஆட்டம் இழக்கிறார். ஃபீல்டர் நேம், கேட்ச் பிடிச்ச ஃபீல்டர் நேம் அரவிந்த். புதிய பேட்ஸ்மேனாக குமரேசன் களம் காண வந்துள்ளார். Two more balls left. அற்புதமான பந்து வீச்சு. டாட் பால். ஓவரின் கடைசி பந்தை வீச முருகன் ரெடியாகி இருக்கிறார். இட்ஸ் a dot ball. 2 ஓவர் முடிவடைந்த நிலையில் ஸ்கோர் 9. ஒரு விக்கெட் இழப்பிற்கு. எல்லா ஓவருக்கும் கும்பல் கூடாதுங்க. பவுலிங் டீம் 4th ஓவர் முடியும் போது தான் எந்தெந்த எண்ணில் எந்தெந்த பவுலர் போடணும் முன்னாடியே சூஸ் பண்ணுங்க. டைம் இல்லை, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. கேப்டன் கொஞ்சம் சீக்கிரம் புஷ் பண்ணுங்க. கேப்டன் மிஸ்டர் அஜித் டிராப் லெவன்ஸ் கேப்டன். மூணாவது ஓவரை வீச அரவிந்த் டு பாண்டி. எல்லா டீம்ஸும் எம்டி கேம்ப்ஸ் எங்கே இருந்தாலும் இங்கே கமெண்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தண்ணி ரீஃபில் பண்ண போகிறோம், கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துகிட்டு வாங்க. கொஞ்சம் டிலே பண்ணாதீங்க. ஃபீல்ட் செட் கொஞ்சம் குயிக்காக வைங்க. பவுலர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஃபீல்ட் செட்டப் பண்ணுங்க, ரொம்ப டைம் எடுத்துக்கிறீங்க.
மூணாவது ஓவரின் முதல் பந்தை டாட் பாலாக வீசிய அரவிந்த். அற்புதமான 6. ஒரு பால் டாட்டு, ஒரு பால் 6. அடுத்த பால் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பார்க்கலாம். டாட் பால். ஃபர்ஸ்ட் பால் டாட் பால் போட்டாரு, செகண்ட் பால் 6. திருப்பி மூணாவது பால் டாட் பால், நாலாவது பால் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பார்ப்போம். இட்ஸ் a white ball. ஒரு ரன் என்ற முறையில் பாண்டி கால் காப்பில் பட்ட பறந்து ஒரு ரன் மாற்றிருக்காங்க. அடுத்து குமரேசன் களம் காண வந்துள்ளார். Two more balls left. அற்புதமான பேட்டிங், ஒரு ரன் மட்டுமே. மூணாவது ஓவரில் கடைசி பந்து வீச அரவிந்தன், எதிர்கொள்ள பாண்டி. டாட் பால். டாட் பாலோட ஓவர் நிறைவடைந்தது. 3 ஓவர் முடிவில் எண்ணிக்கை 18. இன்னும் 30 பந்துகளில் 74 ஓட்டங்கள் தேவை PKCC வின் பண்ண. நாலாவது ஓவரை வீச சதீஷ் அவர்கள் வந்திருக்கிறார். ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க? டக்கு டக்குன்னு கொஞ்சம் போடலாம்ல, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. அற்புதமான பந்து வச்சு ஒரு ரன் மட்டுமே. இரண்டாவது பந்தை வீச சதீஷ் அவர்கள் பாண்டி எதிர்கொள்ள தயாராகிறார்கள். அற்புதமான அடி, 6.
டிப் என்ற முறையில் பாண்டி ஆட்டமிழந்து வெளியேறுகிறார். கீப்பர் நேம்னா புதிதாக பாக்கி அவர்கள் களம் காண வந்துள்ளார். அடுத்த பாலம் 6ஆக மாற்றியுள்ளார். வந்த முதல் அவுட். இட்ஸ் அவுட். அற்புதமான கேட்ச். கேட்சர் நேம் அற்புதமான பந்து வச்சு அற்புதமான கேட்ச் பிடிக்கப்பட்ட பந்து. வந்த முதல் பாலே விக்கெட். சரவணா வண்டி எங்க விட்ட? அம்பையர் உள்ள அந்த ரெட் கலர் கொடியான தேடி பாருங்க. சவாய்ட். புதிதாக களம் காண வந்துள்ள காமேஷ் அவர்களுக்கு முதல் பந்தை ஒய்டாக வீசியார் சதீஷ். டாட் பால். ஓவருக்கு நடுவில் பேசாதீங்க பேட்ஸ்மேன். ஓவருக்கு நடுவில் பேசாதீங்க. ஓவர் முடியும் போது பேசிக்கங்க. எதுக்கு எல்லா டைமும் வேஸ்ட் பண்ணுறீங்க? ஓவரின் கடைசி பந்தை வீச சதீஷ் அவர்கள் ரெடியாக உள்ளார். டாட் பால். டாட் பாலாக 4 ஓவர் முடிவடைந்த நிலையில் ஸ்கோர் 26. இன்னும் 24 பந்துகளில் 66 ரன்கள் தேவை PKCC வின் பண்ண. அதை எதிர்கொள்வார்களா? போட்டிக்கு அருமையாக வர்ணனை செய்த நமது தம்பி தனா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி அவர் இங்கேருந்து அனுப்பிச்சி வர்றோம். நான்கு ஓவர் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 26. 24 பந்துகளில் 66 ரன்கள் அடித்தால் வெற்றி. தனது அணிக்காக அடுத்த ஓவரை வீச வந்திருக்கிறார் சரவணன். சரவணன் வீரராகவன்.
முதற் பந்து அவுட். கீப்பர் நேம் பிரகாஷ். அங்கே பேட்ஸ்மேன் ஃபாஸ்ட்டாக வரலாம், இன்னும் கூட ஃபாஸ்ட்டாக வரலாம். கேட்க பேட்ஸ்மேன் நேம் ப்ளீஸ். குமார் அதிரடி ஆட்டக்காரர். உருண்டு பரண்டு கிரண்டு ஏதோ பண்ண பார்த்தாங்க. டாட் பால். வாங்க குட்டி. அருமையான பந்து வச்சு அவுட். அவுட் என்ற முறையில் தனது விக்கெட்டை இழந்து வெளியேறுகிறார் குமார். மச்சான் குமார். ஹார்ட் லக். அந்த முறையில் வெளியேறுவாரு. போன மேட்ச் 4 சிக்ஸ் வச்சாரு. வெல் பிளேட், வெல் பிளேட் குமார். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் குயிக்கா கொஞ்சம் வாங்க. சந்தோஷ். சந்தோஷ் குமார் கொஞ்சம் குயிக்கா உள்ள வாங்க, ஏன்னா டைம் இல்லை, கொஞ்சம் ஃபாஸ்டா நடத்தி ஆகணும். விநாயகண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அருமையான ஒரு அடி. சிறப்பான தடுப்பாட்டம். ஒரு ரன்கள் மட்டும். ஓவரின் கடைசி பந்து காமேஷ் அவர்கள் எதிர்கொள்கிறார்கள். ஐந்து ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 27. 5 விக்கெட் இழப்பிற்கு. மீதமுள்ள 18 பந்துகளில் 65 ரன்கள் அடித்தால் வெற்றி பெறலாம். நெக்ஸ்ட் பவுலர் நேம் முருகன் அவர்கள். நடுவர்களை கொஞ்சம் குயிக்கா நடத்துங்க, டைம் இல்லை நம்மளுக்கு. நீங்க தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி தரணும். கொஞ்சம் பிளேஸை சொல்லி ஃபாஸ்டா நடத்துங்க. ஆறாவது ஓவர்களை போட கொண்டிருக்கிறார் முருகன் அவர்கள். பேட்டிங் பவர் பிளே. முருகன் டு சந்தோஷ். அருமையான ஒரு அடி. 1 ரன்கள் மட்டும்.
நன்றி நடுவரே. அகலப்பந்து உதிரிகள் உங்களின் எதிரிகள். சிறந்த முறையில் துடுப்பாட்டம். ரன் அவுட் இல்லை. 2 ரன்கள் மட்டும். சிறப்பான ஒரு அடி. 4 ஆகுமா? இல்லை, சிறந்த நடுவ தடுக்கப்பட்டு 1 ரன்கள் மற்றும் ஒரு அவுட். ரன் அவுட் என்ற முறையில் தங்கள் விக்கெட்டை விட்டு வெளியேறுகிறார் காமஸ் அவர்கள். 1 ரன், 1 ரன் அவுட். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் குயிக்கா உள்ள வாங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நேம் ஜெய் அவர்கள். தனது அணிக்காக சிறந்த முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் முருகன் அவர்கள். பீட்டன். பந்து வீச்சு 1 ரன்கள். சிறந்த முறையில் ஃபீல்ட் செய்தார் பூபால் அவர்கள். நம்பர் 23 பூபால். லாஸ்ட் பால். அருமையான ஒரு பந்து வீச்சு. ஓவர். 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 33. 6 விக்கெட் இழப்பிற்கு. மீதமுள்ள 12 பந்துகளில் 59 ரன்கள் எடுத்தால் PKCC அணியினர் வெற்றி பெறலாம். அதை தடுத்து ஆடினால் டிராப் லயன்ஸ் அணியினர் வெற்றி பெறலாம். கொஞ்சம் ஃபாஸ்டா சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் பிளேயர்ஸ். கொஞ்சம் ஃபாஸ்ட். ஓகே தேங்க்யூ. பவுலர் நேம் சரவணன். சரவணன் அவர்கள் தனது அணிக்காக 2வது ஓவர் வீசியுள்ளார். அருமையான ஒரு அடி. இவ்வாறு சந்தோஷ் இடமிருந்து ஒரு அருமையான ஒரு 6. அருமையான அடி சந்தோஷமிருந்து. அடுத்த பந்து என்னவென்று பார்ப்போம். சிறந்த முறையில் விடப்பட்ட பந்து டாட் பால். அருமையான கேட்ச் ஆகுமா? இல்லை, 1 ரன்கள் மட்டும். மீண்டும் ஒரு டாட் பால். சிறந்த முறையில் வீசிக் கொண்டிருக்கிற தனது அணிக்காக சரவணன் அவர்கள். மீண்டும் டாட் பால். ஒரு 6 தான் விடுவேன், அதுக்கு எல்லாம் டாட் பால் தான்.
மீண்டும் அருமையாக வீசப்பட்ட பந்து மீண்டும் மீண்டும் டாட் பால். ஓவர் 7 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 40. 6 விக்கெட் இழப்பிற்கு 6 பாலிற்கு 52 ரன்கள் அடித்தால் பிகேசிசி அணியினர் வெற்றி பெறலாம். 6 சிக்ஸ் அடிச்சால முடியாதுங்க. பவுலர் நேம் ராம். சிறந்த பந்தயச்சாளருங்க ராம். சிறந்த பந்தயச்சாளர் ராம். தகவலர் அது இருக்கிறவர் சந்தோஷ். அருமையான ஒரு அடி சந்தோஷத்திலிருந்து பவுண்டரி. நெக்ஸ்ட் மேட்ச் டாஸ் போடாத டிசிஷன் சொல்லிட்டீங்களா? யாரு? வினோத் பவுலிங் ரெடியா இருங்க. இன்னும் 5 பால் தான் இருக்கு. ரெடியா இருங்க. நம்ம டீம் பிளேயர்ஸ் ரெடி பண்ணி கொஞ்சம் குயிக்கா எடுத்துக்கிடுங்க மேட்சை. மீண்டும் அதே அடிப்பா. கேட்ச் ஆகுமா? கேட்ச். கேட்ச் என்ற முறையில் தனது விக்கெட்டை இழந்து வெளியேறுகிறார் சந்தோஷ். சையத் அலி சிறந்த நல்ல மேட்ச் தான். சிறந்தவங்களுக்கு நல்லா பேட்டிங் ஆனாரு. நல்ல டீமுக்காக கேட்ச் பிடிச்சாரு. யங் பிளேயர்ஸ் டேலண்டான பிளேயர்ஸ். அவன் நல்ல பிளேயர். பிளேயர்ஸ் நேம் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நேம் சந்தோஷா? சந்தோஷ். அகலப்பந்து. ஒரு அகலப்பந்து என்ற முறையில் பவுண்டரியா? பவுண்டரி. 4 ரன்கள். ஒயிட் பிளஸ் 4 5 ரன்ஸ். நண்பர்களே, எதிரிகள் உங்களின் எதிரிகள். அருமையான பந்து வீச்சு டாட் பால். இன்று பிறநாள் காணும் நிதிஷ் அவர்களுக்கு இனிய பிறநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே நிதிஷ் ப்ரோ. அருமையான ஒரு அடி. ஹாப்பி பர்த்டே டு யூ. அருமையான அடி. ரன்கள் மட்டும். போல்டா? போல்ட். போல்ட் என்ற முறை மேட்ச் வின் பை drop lines. Next குயிக்கா வாங்க. வினோத் சார் கொஞ்சம் ஃபீல்டிங் குயிக்கா வாங்க. வெற்றி பெற்ற அணி டிராப் லைன்ஸ்க்கு